சொல்லு, எதுக்கு இந்த காரியத்தை பண்ண? சொல்லுங்கறாளே, எதுக்கு இந்த காரியத்தை பண்ண? அம்மா, என்ன நம்புங்கம்மா. எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லம்மா. எனக்கு தெரியாதுமா. அவதான் சொல்றாளம்மா, அந்த பாக்ஸ் அவளோடது இல்ல, அவ பேக்ல எப்படி வந்துச்சுன்னு தெரியாதுன்னு. நீ வாய மூடு. டாடி, என்ன டாடி இது? என்ன டாடி இதெல்லாம்? இவங்க பாட்டுக்கு என் கண்ணு முன்னாடி என் பொண்டாட்டி அடிக்க வராங்க, இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன நீங்க சும்மா இருக்கீங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டு? அப்படிதான் அடிப்பேன். என்ன பண்ண முடியும் உன்னால? இவ்வளவு நாள் என் பொண்ணை கடத்தி வச்சிருக்காங்க. அவளை கட்டி வச்சது இல்லாம அவ நகையை எடுத்துக்கிட்டு முடிய கூட கட் பண்ணிருக்காங்கடா. அவ என்னடா செஞ்ச பாவம்? இவெல்லாம் பொம்பளையா? டாடி, இதெல்லாம் பெரிய டிராமா. இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாம ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீணா சும்மா இவங்க மேல பழிய போட வேண்டாம் சொல்லுங்க டாடி. வாய மூடுறா. உன் கண்ணு முன்னாடி தானே இதெல்லாம் எடுத்தாங்க. உனக்கு புரியலையா? இதெல்லாம் உண்மை தானே? உன் கண்ணால தானே பார்த்த. இவ வாயை திறந்து அதுக்கு பதில் சொல்ல மாட்டானா? நீ வக்காலத்து வாங்கிட்டு வரியா? ஏண்டா, உனக்கெல்லாம் மனசாட்சி இல்ல? சீ, அசிங்கமா இல்ல? நீ எல்லாம் ஏன் பையனா? இத பாருங்க, அப்படியே புனிதா தப்பு பண்ணிருந்தா அவளோட பேக்லயேவா இதெல்லாம் வச்சிருப்பா? அந்த காமன் சென்ஸ் கூட இல்லையா உங்களுக்கு? இங்க பாருங்க, இது புனிதா செய்யல. இந்த பாக்ஸ் அவன் பார்த்தது இல்லைன்னு சொல்றாள். அப்புறம் எப்படி இது அவளோட பேக்குள்ள வந்துச்சு? அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க பாப்போம். டேய், அதை எடுத்துட்டு வந்து எக்ஸ்போஸ் பண்ணதே நான் தான். நானே அவ பேக்ல கொண்டு போய் வச்சுட்டேன்னு சொல்ல வரியா? அப்ப நானே என் சொந்த தங்கச்சியை கடத்தி வச்சிருந்தேன்னு சொல்றியா? முட்டாள், சொல்லுடா. ஆமாண்டி, நீயே இதை செஞ்சிருக்க கூடாது. நீ என்ன அவ்வளவு நல்லவளா? உனக்கு நந்தினிய பிடிக்காது தானே? ஓ, நீ அப்ப அப்படி வரியா? சரி, நானே கொண்டு போய் வச்சிருந்தானே வச்சுக்கோ. இப்ப சொல்லுடா, இந்த கொலுசும் தலைமுடியும் எப்படிடா என்கிட்ட வந்திருக்கோம்? இதையும் நான் தான் சுரேகா கிட்ட இருந்து கொண்டு போய் வச்சேன்னு சொல்றியா? Thank you, sir. Hey, ஜோதி, ஜோதி, ஜோதி நில்லு. என்னங்க? ஜோதி நில்லுமா. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். தயவு செய்து இதை பெரிய பிரச்சனை ஆக்கிறாத. பிரச்சனை பண்ணதான் போறேன். என் பொண்ணு பறி கொடுத்திருக்கேன். கேள்வி கேட்காம விட்டுருவேனா? நீங்க பேசாம வர போறீங்களா இல்லையா? எனக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு பேசாம வாங்க. இப்படி ஈவு இறக்கம் இல்லாம பேசுறீங்களே. என் பேத்திங்களை நான் அப்படி வளர்க்கலம்மா. இதுல நிச்சயமா பெரிய சதி இருக்குமா? அம்மா, என் பிள்ளைகளை நானே இது வரைக்கும் கை நீட்டி அடிச்சது இல்லம்மா. செய்யாத தப்புக்கு என் முன்னாலே இப்படி அடி அடின்னு அடிக்கிறீங்களம்மா. இது நியாயமாம்மா? நீ முதல்ல வாய் மூடியா. இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் நீதான். உன்னை இந்த வீட்டுக்குள்ள விட்டதா தப்பா போச்சு. இத பாரு, நீயும் 3 பொண்ணுங்களை பெத்தவன் தானே? இதே மாதிரி ஓம் பொண்ண சித்திரவதை பண்ணி இந்த மாதிரி நிலைமையில கொண்டு விட்டா ஓ மனசு பதறாது? அப்ப என்னோட வேதனை புரியும்ல உனக்கு? இத பாரு புனிதா, என் பொறுமையை சோதிக்காத. உண்மையை சொல்லு. எதுக்காக இத செஞ்ச? யார் சொல்லி செஞ்ச? சொல்லு. அம்மா, அந்த கருப்பசாமி சத்தியமா இதுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லம்மா. இது எப்படி என் பைக்குள்ள வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு சுத்தமா தெரியாது. நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேமா. அக்கா, அக்கா சொல்லுக்கா, அக்கா சொல்லுக்கா. அப்பா சொல்லுப்பா. அம்மா சொல்ல மாட்டே. அப்படியே பண்ணல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்கம்மா. எதையும் விசாரிச்சு செய்யுங்கம்மா. எதுவும் பண்ணல. ஜோதி, ஜோதி சொன்ன கேளுமா. ஜோதி, பேசாம வாங்க. ஹே ஜோதி, ஜோதி வேண்டாம், சொன்னா கேளு. ஜோதி, எங்கடி அவ? எங்க உன் பொண்ணு? உயிரோட வந்துட்டாளா? சூப்பர், எந்த பிரச்சனையும் கூடவே வந்துருச்சா? அந்த கௌஷிக் நம்ம சொன்ன மாதிரி கரெக்டான வேலையை தான் பார்த்திருக்கான். ஆண்டி, ஓ வந்துட்டியா? உன்னோட பொண்ணு உயிரோட வந்துட்டால? அப்போ எங்கடி என் பொண்ணு? எங்க அவ? என் பொண்ணு எனக்கு திருப்பி கொடு. என் பொண்ணு திருப்பி கொடுக்க போறியா இல்லையா? குடுடி. அண்ணி, என்ன மன்னிச்சிடுங்க. உங்களோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். எங்க குடும்பத்துக்கு தேவையில்லாத ஒருத்திய நான் வீட்டுக்குள்ள நுழைய விட்டதுதான் காரணம். இவதான் நீ. சுரேகாவை கடத்தி வச்சதும் இவதான். நம்ம ஹரிதாவை கொன்னதும் இவதான்.
இவதான், நான் உண்மையதான் சொல்றேன், என்ன நம்புங்க. அம்மா அக்கா அம்மா அம்மா என்னம்மா சொல்றீங்க? அடுத்தா செத்துட்டாளா? ஏய் அவளை கொன்னுட்டாங்க. இல்லம்மா சொல்றீங்க. இல்லம்மா இல்லம்மா அவங்க ஏதோ அவங்க ஏதோ தெரியாம சொல்லிட்டாங்கம்மா. விடுங்க சார், நான் பாத்துக்கிறேன். என்ன சுந்தரவள்ளி? சார் ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஜோதி, நீங்க கோவப்பட்டதெல்லாம் போதும். தயவு செஞ்சு 2 பேரும் உட்காருங்க. கொஞ்சம் நிதானமா பேசலாம். எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். முதல்ல உட்காருங்க. இல்ல, என்னைக்கு என் பையன் அரெஸ்ட் ஆனானோ அன்னையோட இந்த குடும்பத்துக்கும் எங்களுக்கும் இருந்த உறவு அத்து போச்சு. அட என்ன என்னென்ன போனதுதான். இதுக்கு மேல அதை ஒட்ட வைக்க முடியாது. இப்ப நான் இங்க வந்தது என் பொண்ணோட சாவுக்கு நியாயம் கேட்கறதுக்காக தான். தயவு செஞ்சு அந்த திசை திருப்ப பார்க்காத. மாப்பிள்ள, என்ன இதெல்லாம்? நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். பொண்ணை பறி கொடுத்துருக்கா மாப்பிள்ள. பையன் ஜெயில இருக்கான். அவளோட வேதனை எப்படி சொல்லி ஆத்துறதுன்னு எனக்கு தெரியல. இந்த விஷயத்துல என்ன எதுவும் கேட்காதீங்க. அவ கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நான் அவளுக்கு சப்போர்ட்டா தான் வந்திருக்கேன். அங்கிள், தயவு செஞ்சு கொஞ்சம் கோவப்படாம பேசுங்க. எங்க அம்மாவுக்கு மனசு முழுக்க பழி வாங்குற உணர்ச்சி. இந்த நந்தினியா அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு பிடிக்காத மருமக அங்கிள். அதனாலதான் எல்லா பழியையும் இவ மேல போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆண்டி ஒருத்தி அமைதியா இருக்காங்கிறதுக்காக அவ மேல மொத்தமா அபாண்டமா பழி போடலாமா? யாரு அபாண்டமா பழிய போடுறது? ஆமா, நீங்க தான். வேற யாரு? இந்த விஷயத்துல நந்தினி தான் குற்றவாளின்னு சொல்றதுக்கு நீங்க யாருன்னு கேக்குறேன். நீங்க என்ன போலீஸா? அவங்க தானே விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க சொல்லட்டும். போலீஸ் என்னடா போலீஸ்? பெரிய விசாரணை. 2 வாட்டி அவ மேல சந்தேகம் வந்து அவளை புடிச்சிட்டு போனாங்கல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சாங்கல்ல. ஆனா அவ வாயில இருந்து ஒரு வார்த்தையை வாங்க முடிஞ்சதா? அவங்களால என்ன உண்மையை கண்டுபிடிச்சாங்க அவங்க? இத பாருங்க, தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நந்தினி என் பொண்டாட்டி தப்பு பண்ணல, அதனால போலீஸால நிரூபிக்க முடியல. அதுதான் உண்மை. என்ன சமாளிக்கிறியா? பொய் சொல்றியா? உனக்கே அசிங்கமா இல்ல? என்ன உண்மையை வர வைக்க முடியல? ஏய், எவ்வளவு பெரிய போலீஸ வர வச்சாலும் இவ வாயில இருந்து ஒரு முத்து கொட்டாது. அந்த அளவுக்கு கேடு கெட்டவாங்க. ஆமா, இருக்கட்டும். போலீஸ் என்ன விசாரிக்கிறத நான் விசாரிக்கிறேன்டா. உண்மையை வெளியில வர வைக்கிறேன், இவளை உள்ள கொண்டு போய் உட்கார வைக்கிறேன்.